இந்த வீடியோல இன்னும் சில ஸ்டைல் ஆட் பண்ணலாம். தென் ஃபாண்ட் ஃபேமிலியும் ஆட் பண்ணலாம். ஸ்டைல் ஷீட்ல போயிட்டு H1 எலிமெண்ட் செலக்ட் பண்ணி நம்ம கலர்லேருந்து ஆரம்பிக்கலாம். கலர் ப்ராப்பர்ட்டி டைப் பண்ணிட்டு என்டர் தரணும்னா உங்களுக்கு இந்த H1 ஹெட்டிங் என்ன கலர்ல வேணும்னு கேட்கும். நம்ம ஒயிட் கலர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஒயிட் கலர் இருக்கு. EAE2B7 ஓகே சேஃப். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலர் தான். ஏன் ரெண்டு H1மே நம்ம ஒயிட் கலர்ல மாறினுச்சு அப்படின்னா நான் வந்து ஃபுல்லா எல்லா H1ம் செலக்ட் பண்ணிருக்கேன். அதனால எத்தனை H1 என்னோட HTML இருந்தாலும் எல்லாமே ஒயிட் கலர்ல மாறிடும். இந்த H1ஓட ஃபாண்ட் ஃபேமிலி மாத்தணும் அப்படின்னா நம்ம ஃபாண்ட் ஃபேமிலின்ற ப்ராப்பர்ட்டி போடணும். நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி சூஸ் பண்றதுக்கு சில சாய்ஸ் இருக்கு. ஒன்னு உங்ககிட்டயே இருக்கிற ஃபாண்ட்ஸ், அதாவது ஏரியல், ஷெரிஃப், சன் ஷெரிஃப் அந்த மாதிரி. இப்போ நான் சன் ஷெரிஃப்னு போட்டேன்னா இதுக்கு முன்னாடி ஷெரிஃபா இருந்தது. இப்போ நான் சன் ஷெரிஃப் போட்டனால இப்போ சன் ஷெரிஃபா மாறி. இந்த மாதிரி சில டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து உங்க சிஸ்டம்ல இருக்கும். ஆனா அதோட முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க வந்து இன்னும் நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து கூகுள் ஃபாண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ கூகுள் போயிட்டு கூகுள் ஃபாண்ட்னு தட்டினீங்கன்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுல கூகுள் ஃபாண்ட் இருக்கும். அது தட்டினீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபாண்ட் காமிக்கும். இப்போ இதுல உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்க முதல்ல செலக்ட் பண்ணிட்டு, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பாப்பின்ஸ் ரொம்ப பிடிக்கும். பாப்பின்ஸ் போட்டு பாப்பின்ஸ் வந்துருச்சு. இதை நான் டைப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு என்னென்ன சைஸ் இருக்குன்னு நம்மள பாத்துக்கிறேன். பார்த்துட்டு இங்க கெட் ஃபவுண்ட் இருக்கும். இதை செலக்ட் தட்டினீங்க அப்படின்னா ஸோ இங்க இந்த ஃபவுண்ட் செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ இங்க கெட் எம்பெட் கோட் இருக்குல்ல, இது தட்டினீங்கன்னா ஸோ இங்க இருக்கு பாருங்க. இங்க லிங்க் இருக்கும், இங்க இம்போர்ட்னு ஒன்று இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் நான் சொல்றேன். இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணி உங்களோட HTML ஹெட் டூலுக்கு வச்சீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். அதாவது ஸோ இப்போ இங்க காப்பி கோட் இருக்குல்ல, இது தட்டி நீங்க உங்க HTML வந்து உங்க ஹெட் உள்ளுக்கு CSSக்கு கீழே நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஸோ வந்துடும். ஸோ இது வந்து இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க வந்து கூகுள்ல இருந்து எடுத்த லிங்க். இது பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ஃபாண்ட் ஃபேமிலியை பாப்பினா மாத்திக்கலாம். அதாவது நீங்க கொட்டேஷன் மார்க்குளுக்கு பாப்பின்னு அந்த பேரை டைப் பண்ணிட்டு பாப்பின்ஸ் இப்போ நீங்க சேவ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் வந்து பாப்பினா மாறிடுச்சு. ஸோ இதுல ஃபால் பேக் ஃபாண்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இங்க பக்கத்துல காமா போட்டு நீங்க சன் ஷெரிஃப்னு போட்டுக்கலாம். ஏன் இந்த ஃபால் பேக் ஃபாண்ட் அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு இந்த பாப்பின் வேலை செய்யல அப்படின்னா அதுக்கு அல்டர்னேட்டிவா இந்த சன் ஷெரிஃப் வேலை செய்யும். சம்டைம்ஸ் வந்து இந்த லிங்க் வேலை செய்யாம இருக்கலாம், இல்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கலாம். அதனால உங்களுக்கு இந்த சன் ஷெரிஃப் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். அதனால ஃபால் பேக் ஃபோனை எப்பவுமே நீங்க யூஸ் பண்றது நல்லது. ஸோ இதுல H1ஓட இந்த ஃபோன் வெயிட் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. இதை தின்னாக்கலாம், இல்ல மீடியம், ரெகுலரா ஆக்கலாம். இந்த வெயிட்லாம் நீங்க என்னென்ன வெயிட் நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இங்க போட்டிருக்கு பாருங்க. இந்த அத்தனை வெயிட்டையுமே நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இத்தனை வெயிட்டுக்கு நடக்கும். இப்போ உங்க CSSல போயிட்டு இப்போ சும்மா ஃபோன் வெயிட்னு செலக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு 900 போட்டுருவோம். இப்போ சேவ் பண்ணனா நீங்க பாருங்க இது இன்னும் கொஞ்சம் மொத்தமாயிருச்சு. இப்போ நான் இதை 800 மாத்தினேன்னா சேவ் பாருங்க கொஞ்சம் ஒல்லி ஆயிருச்சு. 500ல இன்னும் ஒல்லி ஆகும் பாருங்க, இன்னும் சின்னதாயிருச்சு. ஸோ இப்படிதான் ஃபவுண்ட் வெயிட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் 900ல வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபவுண்ட் வெயிட் இங்க இருக்கு. நீங்க ஒரே ஒரு ஃபவுண்ட் தான் வந்து சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள் ஃபவுண்ட்ல இல்ல, நீங்க மல்டிபிள் ஃபவுண்ட் சூஸ் பண்ணலாம். அதாவது ஸோ இங்க வந்து பாப்பின்ஸ் ரெடியா இருக்கா. இப்போ நீங்க ஃபவுண்ட் மறுபடியும் போயிட்டு உங்களுக்கு வேற என்ன ஃபவுண்ட் வேணும், ரோபோட் ஓகே, இந்த ஃபவுண்டும் அழகான ஃபவுண்ட். இப்போ இந்த ரோபோட்டோ சூஸ் பண்ணி இதையும் கெட் ஃபவுண்ட் தட்டினீங்கன்னா இப்போ பாப்பினோக்கு ரோபோட்டோவும் வரும். இப்போ இதுல வந்து கெட் எம்பெட் தட்டி ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் லிங்க்கும் இருக்கு. காப்பி கோட் போயிட்டு நீங்க இந்த லிங்க் இருக்கிற இடத்துல இந்த லிங்க் அப்படியே வந்து அழிச்சிட்டு இப்போ புதுசா காப்பி பண்ண லிங்க் மறுபடியும் இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்ப பாப்பின்ஸ்ன்ற ஃபவுண்டும் இருக்கு, ரோபோட்டோ அப்படின்ற ஃபவுண்டும் இருக்கு. அது எங்க பார்த்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா so இங்க பாருங்க ஃபேமிலின்னு போட்டு ஈக்குவல்ஸ் டு பாப்பின்ஸ் போட்டிருக்கா. ஸோ இது ஒரு ஃபவுண்ட். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, இன்னொரு வாட்டி ஃபேமிலின்னு போட்டு ஈக்குவல்ஸ் டு ரோபோட்டோன்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ இன்னொரு ஃபவுண்ட் இருக்கு. ஸோ இதுல எத்தனை ஃபவுண்ட் இருக்குன்னு நம்ம இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படிதான் நீங்க கூகுள் ஃபவுண்ட்டை ஆட் பண்ணணும். இன்னைக்குள்ள லெசன்ஸோட 5 கொஸ்டின் நான் வச்சிருக்கேன். ஸோ இதை பவுஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சால்வ் பண்ண பாருங்க. ஸோ இதோட பதில் தெரியணும் அப்படின்னா கண்டினியூஸா என் வீடியோ பாருங்க. அடுத்து நான் உங்களுக்கு இது சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு யூ லிங்க் அ கூகுள் ஃபவுண்ட் இன் யுவர் HTML ஃபைல் அண்ட் ஹவு டு யூ அப்ளை இட் டு ஸ்பெசிஃபிக் HTML எலமெண்ட் யூசிங் CSS. ஸோ நீங்க எப்படி உங்களோட கூகுள் ஃபவுண்டை HTML லிங்க் பண்ணுவீங்க, தென் நீங்க எப்படி அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டுன்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பேராகிராஃப் டேக் ஒன்று ரெடி பண்ணிக்கோ. நூறம் 100 எந்த தரணும்னா ஓகே. இப்போ 100 போர்ட் இருக்கு, ஒரு பேராகிராஃப் நம்பர் இருக்கு. இப்படி லைக் இந்த மாதிரி கூகுள் ஃபவுண்டை HTML அட்டாச் பண்ணிட்டு எப்படி இந்த பேராகிராஃபை அதை யூஸ் பண்ணி மாத்துவீங்க. ஸோ கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபவுண்ட் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இதுல என்ன ஃபவுண்ட் வேணுமோ
அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா அந்த ஃபாண்ட் பேரையும் இங்க டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பாப்பின்ஸ் அப்படின்னு போட்டு அண்ட் தென் கெட் ஃபவுண்ட்ன்னு போட்டு இந்த கெட் ஃபவுண்ட்ல கெட் எம்பெட் கோட் தந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அதோட லிங்க் வரும். இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு உங்களோட HTML ஹெட் உள்ளுக்கு நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் உங்களோட HTML ல வந்துரும். இப்ப உங்க பேராகிராஃப வந்து நீங்க உங்க கூகுள் ஃபவுண்ட்ல பாப்பின்னு மாத்த வேண்டியதுதான். அதாவது ஃபவுண்ட் ஃபேமிலி டபுள் கொட்டேஷன்ல பாப்பின்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபால் பேக் ஃபவுண்ட் போட்டுக்க வேண்டியதுதான். சன் ஷெரீஃப் சேஃப் தட்டிட்டு இப்போ உங்களோட பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா பாப்பினா மாறிடுச்சு. ஸோ நைஸ் ஒர்க். ஸோ ரெண்டாவது கொஸ்டின், ஹவு கேன் யூ ஸ்பெசிஃபை டிஃப்ரெண்ட் ஃபவுண்ட் வெயிட்ஸ் வென் யூசிங் கூகுள் ஃபவுண்ட் இன் யோர் CSS? உங்களோட ஃபவுண்ட் வெயிட் வந்து எப்படி நீங்க கூகுள் ஃபவுண்ட் எடுக்கிறப்ப சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ரெண்டு விதமா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஒன்னு இந்த ஹெட்ல இருக்கிற ஸோ இந்த ஃபவுண்ட் வெயிட் பாருங்க. ஸோ என்னென்ன ஃபவுண்ட் வெயிட் இருக்கோ இங்கேயே போட்டிருக்கோம். நீங்க எது யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. தென் இன்னொரு வேல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் சூஸ் பண்றப்ப இங்கேயே போட்டிருக்கு பாருங்க. என்னென்ன ஸ்டைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இத்தனை ஸ்டைலுமே நீங்க யூஸ் பண்ண முடியும் அந்த பாப்பின்ஸ்ல. ஸோ இப்படியும் நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபவுண்ட் வெயிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மூணாவது, ஹவு கேன் யூ யூஸ் மல்டிபிள் கூகுள் ஃபவுண்ட் இன் ஒன் ப்ராஜெக்ட் அண்ட் ஹவு டு யூ அப்ளை தேம் டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்? எப்படி நீங்க மல்டிபிள் கூகுள் ஃபவுண்ட் உங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவீங்க, எப்படி நீங்க அப்ளை பண்ணுவீங்க அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு H1 டேக் போட்டுக்கோம். திஸ் இஸ் ஹெட்டிங் 1 போட்டு கீழே வந்து H2 டேக் போட்டுக்கோம். திஸ் இஸ் ஹெட்டிங் 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2. இப்போ ஹெட்டிங் 1க்கு ஒரு ஃபவுண்ட் யூஸ் பண்றோம். ஹெட்டிங் 2க்கு ஒரு ஃபவுண்ட் யூஸ் பண்றோம். எப்படி அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட பாப்பின்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து நம்மளுக்கு எப்படின்னா உங்க கூகுள் ஃபோன்ல போயிட்டு நீங்க இன்னொரு ஃபவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வாஸ் வேர்ல்ட். ஸோ இதை கெட் ஃபவுண்ட் தட்டிட்டு தென் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பின்ஸும் இருக்கு, இந்த வாஸ் வேர்ல்டும் இருக்கு. ஸோ இதை வந்து எம்பெட் கோட் தட்டிட்டு இந்த லிங்கை வந்து அப்படி காப்பி பண்ணி நம்ம HTML இருக்கிற இந்த லிங்கோட ரிப்ளேஸ் பண்ணோம்னா இப்போ உங்ககிட்ட பாப்பின்ஸும் இருக்கு, வாஸ் வேர்ல்டும் இருக்கு. இப்போ ரெண்டு ஃபவுண்ட் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம H1க்கு வந்து ஃபவுண்ட் ஃபேமிலின்னு போட்டு டபுள் கொட்டேஷன் உள்ளுக்கு பாப்பின்ஸ் போட்டு சன் ஷெரீஃப் போட்டு தென் கீழே H2 உள்ளுக்கு ஃபவுண்ட் ஃபேமிலி இதில் டபுள் கொட்டேஷன் உள்ளுக்கு வாஸ் வேர்ல்ட் போட்டு சன் ஷெரீஃப் போட்டு இப்போ சேவ் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு ஹெட்டிங் 1 பாப்பினா வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஹெட்டிங் 2 அந்த வாஸ்வால்ட்ன்ற இன்னொரு ஃபவுண்டாக சூஸ் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து ஒரே ப்ராஜெக்ட்ல டிஃப்ரெண்ட் ஃபவுண்ட் அப்ளை பண்ண முடியும். நாலாவது கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் fallback found in your CSS and how do you do it when using Google Font? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். fallback எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களோட கூகுள் ஃபவுண்டோட லிங்கோ கூகுள் ஃபவுண்ட் வந்து எரர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த fallback ஃபவுண்ட் வந்து யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ CSS சொல்லுக்கு லைக் இங்க பாப்பின்ஸ் பக்கத்துல இங்க சன் செரிஃப் போட்டிருக்கோம்ல, ஸோ இதுதான் வந்து சன் செரிஃப் போட்டிருக்கோம்ல, ஸோ இதுதான் fallback ஃபவுண்ட்னு சொல்லுவாங்க. இங்க சன் செரிஃப் இல்லாம நீங்க வேற என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு இங்க பாப்பின்ஸ் இங்க சன் ஷெரீஃப் இருக்குல்ல, ஸோ இது வந்து நான் ஷெரீஃப்னு மாத்துறேன். ஷெரீஃப்னு மாத்தி இப்போ சேவ் பண்றேன். இப்போ இந்த ஷெரீஃப் வேலை செய்யாது. இப்போ பாப்பின்ஸ் தான் வேலை செய்யும். இந்த பாருங்க பாப்பின்ஸ் திஸ் இஸ் ஹெட்டிங் 1ல பாப்பின்ஸ் தான் வேலை செய்யும். ஒன்ஸ் இந்த பாப்பின்ஸ் வந்து எரர் ஆச்சு அப்படின்னா அதாவது லைக் ஓகே இப்போ இந்த லிங்க்ல வந்து பாப்பின்ஸோட லிங்க்ல வந்து நான் வந்து லைக் டபுள் ஓ போட்டிருக்கேன். இப்படி போட்டேன். இப்போ சேவ் பண்ணா இப்போ எனக்கு இந்த பாப்பின்ஸ் வந்து எரர் ஆச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாப்பின்ஸ் என்னதான் நீங்க போட்டிருந்தாலும் வேலை செய்யாது. ஏன்னா லிங்க்ல வந்து பாப்பின்ஸ் ஒழுங்கா இல்லை. அதனால எனக்கு பாப்பின்ஸ் வேலை செய்யாம இந்த fallback ஃபவுண்ட் தான் வேலை செய்யும். இப்போ நான் போய் ப்ரௌசர்ல பார்த்தேன்னா பாருங்க ஷெரீஃப் ஃபவுண்ட் இருக்கு. அதுவே நான் இந்த பாப்பின்ஸோட லிங்கை சரிப்படுத்திட்டேன் அப்படின்னா அதாவது பாப்பின்ஸ் கரெக்டா அது பேர்லாம் இருக்கு, மற்றது எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா இப்போ சேவ் பண்ணி பார்த்தேன்னா பாருங்க பாப்பின்ஸ் வேலை செய்யும், அந்த ஷெரீஃப் வேலை செய்யும். ஸோ இதுக்கு தான் வந்து fallback யூஸ் பண்ணுவாங்க. அஞ்சாவது கொஸ்டின், ஹவு கேன் யூ கஸ்டமைஸ் த ஃபவுண்ட் ஸ்டைல் யூசிங் கூகுள் ஃபவுண்ட் இன் யோர் CSS? ஓகே, ஃபவுண்ட் ஸ்டைல் அப்படின்றது புதுசு, ஆனா இது ரொம்ப ஈஸியானது தான். இந்த H1 நூலுக்கு நான் ஒரு ஃபவுண்ட் ஸ்டைல் போடுறேன். அவங்க நம்மகிட்ட கேட்டிருக்கிறது எப்படி இத்தாலிக் ஸ்டைல் போடுவீங்க அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபவுண்ட் ஸ்டைல்ல நம்ம இட்டாலிக்னு போட்டோம்னாலே இந்த ஃபவுண்ட் வந்து இத்தாலிக்கா மாறிடும் பாருங்க லைக் இப்படி. ஸோ அதே மாதிரி தான் நம்ம H2லயும் போடலாம். ஃபவுண்ட் ஸ்டைல் இட்டாலிக் போட்டு சேவ் பண்ணோம்னா இந்த பாருங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபவுண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ்.